மக்களே, வெல்கம் டு பிரியா ஜெர்சன்ஸ் cookbook. ஸோ வாரம் நமக்கு பிடிச்ச பர்சன்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் தான் நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி என்னோட ஃபேவரட் பர்சன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பூஜாவை கூப்பிட்டு அவளுக்கு பிடிச்ச பன்னீர் டிக்கா தான் நான் இன்னைக்கு சமைக்க போகிறேன். எப்படி பன்னீர் டிக்கா சமைக்கலான்னு பார்ப்போம். ஸோ நம்ம பன்னீர் டிக்காவோட ஒரு காட்டிங் இருக்குல்ல, அந்த பேட்டர் நமக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் கர்ட் ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ லூஸ் கர்டெல்லாம் எடுத்தால் நம்ம பன்னீர் டிக்கா மாதிரி வராது. ஸோ அதனால் நல்லா திக்காக கெட்டியாக இருக்கணும் இதே மாதிரி. ஸோ அது நமக்கு இதில் ஆட் பண்ணலாம். டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள். அடுத்ததான் அந்த ஃப்ளேவரிங்காக நம்ம கரம் மசாலா போடணும். இனி நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணணும். கசூரி மேத்தி, இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த கசூரி மேத்தி தான். ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ எலுமிச்சப்பழோட 1/2 நம்ம இதில் ஸ்க்வீஸ் பண்ணி போடலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டர் ரெடி. இனி இது ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர் கட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டிக்கில் தான் நம்ம இது ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஷேப்பில் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இது கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பேட்டரில் போடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர் க்யூப்ஸ். ஸோ இப்போ இந்த கேப்சிகம் நம்ம 3 கலர்ஸில் எடுத்துருக்கேன். இது 3 கட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக கவர்டாக இருக்கணும் இந்த பேட்டரில். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ இது 1/2 hour நம்ம ரெஸ்ட் பண்ணி வைக்கணும். ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது எடுத்து ஸ்டிக்கில் கோர்த்து நம்ம இது தவால கிரில் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பன்னீர் மிக்சர் நம்ம ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணியாச்சு. இனி இது நம்ம ஃப்ரை ஒரு கிரில் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றலாம்.
ஹலோ ஹாய் பேபி நான் சூப்பரா இருக்கேன் as usual ஃபினிஷ் பண்ற டைம்ல வந்திருக்க நீ வெரி குட் ஆஹா வெரி நைஸ் என்னோட ஃபேவரட் பனீர் தேங்க் யூ ஸோ மச் எப்போலேருந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிஷ்ஷஸ்லாம் சமைக்க ஆரம்பித்தேன் இது உனக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு கற்றுட்டு இன்னைக்கு சமைச்சது நான் இது ரொம்ப ரொம்ப சின்சியர் எதை எடுத்தாலும் பட் வந்து இவ எனக்கு நிறையா டிஷ்ஷஸ் சமைச்சு கொடுத்துருக்கா ஆக்சுவலி புட்டு கடலைக்கறி பொட்டேட்டோ ரோஸ்ட் ஒன்று பண்ணுவாள் அது நீயும் நல்லா சூப்பராக பண்ணுவான் என்னோட பெட்டராகவே பண்ணுவாள் கஞ்சி சம்மந்தி அண்ட் பூஜாவோட பொட்டேட்டோ பொரியலா பொட்டேட்டோ ரோஸ்ட் இது போதும் நாங்கள் ஒரு வீக்கே சூப்பராக ஆமாம் லஞ்ச் டின்னர் நாங்கள் வந்து எல்லாமே தான் இருக்கும் சூப்பர் சிங்கர் டைமில் கூட வாரம் வீக்கெண்ட் வந்து ரிஹர்சலுக்கு ஒரு 2 days பிஃபோர் எங்கள் எல்லாரும் வந்து மண்டே பிச்சுட்ருப்போம் ப்ராக்டிஸ் செஷன்ஸில் அப்போ வந்து ஒரு 1 day எல்லாரும் மீட் பண்ணி மாதிரி சும்மா உட்காந்து ஹாயாக உட்காந்து சமைச்சு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாங் ப்ராக்டிஸ்க்கே வந்து உட்காரும் சாப்பாடு முக்கியம் ஸோ இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் ஓகே Super. Okay, done. அடிப்பொடி கலக்கிட்டேன் தேங்க்யூ சூப்பராக இருக்குது வேற இந்த பீஸ் அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அது கேப்சிகம் வேறு என்னோட ஃபேவரட் இது நீ சாப்பிடு உப்பு கரெக்ட் காரம் கரெக்ட் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக சாப்பாடை பற்றி சொல்லும்போது எனக்கு இந்த சென்னையில் வந்ததுக்கப்புறம் நானும் பூஜாவும் பக்கம் வீடு இவன் வீடு வடப்பள்ளி என் வீடும் அங்கே தான் லஞ்சுக்கெல்லாம் இவன் அம்மா ஸ்ரீதேவி ஆண்டி கூப்பிட்டுட்டு ஆனால் இவன் பாட்டியும் ரொம்ப பாசம் கூப்பிட்டுட்டு எனக்கு சாதம் வத்த குழம்பு இதெல்லாம் ஊட்டி தருவாங்க இப்போ வந்து மேடம் பயங்கர பிஸி ஆயிட்டாங்க அதனால மீட் பண்ணுறது ரொம்ப ரேர் பட் மந்த்லி ஒன்ஸ் எப்படியாவது டைம் கிடைச்சா வந்து மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணிடுவான் ஸோ இன்னைக்கு நான் உனக்கு சமைச்சு கொடுத்த மாதிரி நம்ம குரூப் எல்லாரையும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஃபுல் ஆன் பார்ட்டி எல்லாருக்கும் சமைச்சு சூப்பர் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி எல்லாரும் சேர்ந்து குக் பண்ணலாம் இன்னைக்கு சூப்பராக ஒரு ரீயூனியன் மாதிரி அன்னைக்கு பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் மெமரிஸ் இதெல்லாம் கூட ஒரு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்